ஹாய் ஹலோ திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்கள் 4 பேர். இன்னைக்கான வீடியோவில் நான் சித்தப்பா மோகா இருப்போம். ஏன் மோகா வந்து ரொம்ப சோகமாக இருக்கார் பார்த்தீங்கன்னா, மூஞ்சி ரொம்ப தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சி போச்சு. ஜவ் வந்து அவருக்கு கிழிஞ்சிருச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா எப்படின்னா, நைட்டு 2 மணிக்கு பாத்ரூம் போயிட்டு வெளியில் வரும்போது மேட்டில் கால் வைக்கிறதுக்கு பதிலாக தண்ணியோட தரையில் கால் வச்சிட்டாரு, டைல்ஸில். ஸோ அது வழுக்கி விட்டு சாருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல. நான் இந்த வாய்ஸ் பேசும்போது எனக்கு உடம்பு முடியல கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நாங்க வந்து இங்க 1 வீக் அப்புறமா எடுத்த ஒரு வீடியோ தான் இது. அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு அவங்க கொடுத்தது ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவருக்கு சரியாக ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த நாட்டு மருந்து வைத்தியசாலையெல்லாம் இருக்கும்ல, கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அசோக் பில்லரில் ஒரு இடத்துல போனோம். நீங்களாம் நினைப்பீங்க அந்த மெயின் ரோட்லேயே ஒன்று இருக்கும்ல, அங்கே கிடையாது. அதுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல பண்ணியிருந்தாங்க. சரியான கூட்டங்க, செம்ம கூட்டம். எங்கெங்கேருந்தெல்லாம் வராங்க போல இருக்குது ஜனங்க அவங்கக்கிட்ட. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு எண்ணெய் மாதிரி ரெட் கலரில் ஒரு ஆயில் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை வச்சு நல்லா டைட்டாக கட்டி அனுப்புனாங்க. அசைக்காதீங்க, இந்த எண்ணெயை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ நான்வெஜ்ஜில் வந்து கறிலாம் சாப்பிட்லாம், மீன், கத்திரிக்காய் இந்த மாதிரியான இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொன்னாங்க. ஆனால் ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா மருந்து உள்ளுக்கு எதுவுமே கொடுக்கல, அப்படியே அதெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல. அப்புறம் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு, ஏன்னா பைக்கில் போக முடியாது, ஸோ ஆட்டோ புக் பண்ணிவிட்டு போனோம். நாங்கள் ஏன் திரும்பி பார்க்குறோன்னா, உள்ளே ஒருத்தவங்களுக்கு கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தாங்களா. ஸோ அதை பார்த்துட்டு எப்படியா சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு. சாருக்கும் வந்து சரியான வலி தான், ஆனால் முகத்தை மூஞ்சில் காட்டிக்காமல் பேலன்ஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் ரோட்டிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் விஜய் எங்கள் அண்ணன், ஸோ அவன் வந்து பைக்கில் கூப்பிட்டு வந்தான். சித்தப்பா நானும் வந்து அவர் அப்படியே மேலே கூப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ண வச்சோம்.